புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இந்த கலிகாலத்திலே கைமேல் பலன் வேண்டும் என்றால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஸ்தலம் திருவானைக்காவல் செம்பலிங்கேஸ்வரர் திருச்சி திருவானைக்காவல். அங்க போய் பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை போட்டா பூத்து குழுங்கூடிய வேலை முன்னுக்கு வர முடியும். ஆடி வெள்ளி என்பது சாஸ்திரத்திலே சாபங்களும் சோகங்களும் அழியும் நாள். இந்த நேரத்திலே ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து உங்கள் இல்லத்திலே கோயிலுக்கு போய் ஏற்றுறது அதை விட விசேஷம். உங்க வீட்டிலேயே ஏற்றலாம் நெய் விளக்கு. தெய்வம் எந்த தெய்வம் அம்பாள் வழிபாடு பண்ணாலே அன்றாடத்துக்கு வழி இல்லாம போய் திருவண்ணாமலை பிச்சை எடுக்க வச்சு கூட வாங்கி கொடுத்துருவேன். நான் நிறைய பரிகாரம் சொல்லுவேன். திருவண்ணாமலை போய் பிச்சை எடு அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஒரு நாள் எடுத்தோம்னா 2 நாள் கர்மம் விலகிடும், வேலை கிடைச்சிடும். ஐயா, ஒருத்தருக்கு வருமானம் அப்படின்றது மிகப்பெரிய தேவை ஐயா. இன்னைக்கு காலகட்டத்தில் வருமானம் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். அப்போ வருமானத்துக்கு நமக்கு என்ன வழி அப்படின்னா, நிறைய பேர் தொழிலை நம்பி பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஆனால் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றமே இருக்காது. நம்ம போட்ட முதலீடை கூட எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க தொழிலில் மேன்மை அடையணும், தொழிலில் இருக்கக்கூடிய தடை நீங்கணும், வருமானம் வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் ஐயா? எந்த கோவில் வழிபாடு எடுத்துக்கிட்டா சிறந்ததா இருக்கும்? புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இந்த கலிகாலத்திலே கைமேல் பலன் வேண்டும் என்றால் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஸ்தலம் திருவானைக்காவல் செம்பலிங்கேஸ்வரர் திருச்சி திருவானைக்காவல். அங்க போய் பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை போட்டா அப்படியே பூத்து குழுங்கூடிய வேலை முன்னுக்கு வர முடியும். ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் ஒவ்வொரு திருதியை என்றும் மயிலை கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் ஆலயத்திலே சென்று நல்ல ஆச்சாரப்படியான மலர்களை தொடுத்து அந்த அம்பாளுக்கும் சிவனுக்கும் அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி வைத்து வர தொழில் முன்னேற்றம் பெருகும். இது ஈஸியான வழி. 2வது, சென்னை தம்புசெட்டி தேவியில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் ஆலயத்திலே சென்று கமடேஸ்வரர் சிவனுக்கு, அங்க சிவனுக்கு பேர் கமடேஸ்வரர், அந்த கமடேஸ்வரருக்கு 41 இதழ் வில்வ மாலையை அணிவித்து அந்த மாலையை தொழிற்சாலையிலோ தொழில் இடத்திலோ கொண்டு வந்து நீங்க மாட்டி வர 4 மேனியும் ஒவ்வொரு வண்ணமாக மொழிக்கு போன கப்பல் கூட மேல வரும். அந்த அளவுக்கு இந்த காளிகாம்பாள் கோயிலில் உள்ள சக்தி ரொம்ப பலமானது. ஒன்றை விட ஒன்று மிஞ்சக்கூடிய இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த 3 நீ கலிகாலத்துல சாஸ்திரப்படி ஆச்சாரமா நீங்க உங்க மனசோட பிரார்த்தனை கேட்கும் நிலையிலே அந்த வைப்ரேஷன் அமைஞ்சிருக்கு. இதை விட்டா திருவண்ணாமலையில காலநாகம்னு ஒன்று இருக்கு. காலநாகம்னு ஒரு சந்நிதி சேஷாதிரி மகால்ல, சேஷாதிரி சாமியோட மடத்துல முன்னால காலநாகம்னு ஒரு நாக சந்நிதி இருக்கு. அங்க போனாலும் இப்பேற்பட்ட தோஷம் அடிச்சு கீழ்காப்பு தொழில் முன்னேற்றம் ஒண்ணுமில்லாம ஒளிஞ்சு போனவெல்லாம் கூட வேலை வந்திருக்கான். நம்ம நிறைய சொல்லி கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. சிம்பிளா காசு செலவு பண்ணாம ஐபி கொடுத்து ஓடுனவெல்லாம் கூட திருப்பி மேல வந்துட்டான். அந்த கோயில் அந்த இடத்துக்கு போய் காலநாகம்னு ஒரு சந்நிதி திருவண்ணாமலை சுத்தி வரும்போது சேஷாதிரி சாமிக்கு மடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அதை சுத்தி வந்தாலே 108 சுத்துறோம் ராத்திரியில போய். இப்பேற்பட்ட புளிஞ்ச போனவும் மீந்துருவோம். நிறைய வந்திருக்காங்க. அந்த மாதிரி மாதங்களிலேயே சிறந்த மாதம் எது அப்படின்னா ஆடி மாதம் சொல்லலாம் ஐயா. ஏன்னா ஆடி மாதத்துல பல்வேறு சிறப்புகள் இருக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஆடி மாதத்துல சிறப்பு வாய்ந்தது. ஆடிப்பூரம், ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசைன்னு மாதங்கள் முழுவதுமே ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். ஸோ இந்த ஆடி மாதத்துல என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? ஸோ இது குறித்து நம்ம நேயர்களுக்காக ஐயா. ஆடி வெள்ளி என்பது சாஸ்திரத்திலே சாபங்களும் சோகங்களும் அழியும் நாள். இந்த நேரத்திலே ஆடி வெள்ளிக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து உங்கள் இல்லத்திலே கோயிலுக்கு போய் ஏற்றுறது அதை விட விசேஷம். உங்க வீட்டிலேயே ஏற்றலாம் நெய் விளக்கு. நெய் விளக்கு ஏற்றுங்கள் அல்லது இழுப்பை எண்ணெயில தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்று எந்த தெய்வம் அம்பாள் வழிபாடு பண்ணாலே போதும். அதை விட ஆடி 18 அன்று, ஆடி பெருக்கன்று உங்கள் பிடியில் கைப்பிடியில் ஒவ்வொரு பிடி நவதானியங்களை வைத்து
அதை ஒரு குருணை அளவிலே பிடித்து அந்த குருணையை கல்கண்டு பொடி கலந்து 9 அரச மரத்திற்கு இங்கு தூவி வர உங்கள் ஜாதகத்திலே என்ன கிரகங்கள் ஆக்ரோஷமாக இருந்தாலும் அந்த ஆக்ரோஷம் தணிந்து விடும். ஆடி 18 தான் பலிக்கும், மற்ற நாள் பலிக்காது. இது பண்ணி பாருங்க. நவகிரகங்கள் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சு ஒரு நாள் தான் பண்ண முடியும், மற்ற நாள் பலன் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் தான். நவதானியங்கள் ஒரு பிடி எடுத்துக்கொண்டு பொடி குரணி மாதிரி பிடி செய்து கொண்டு கரும் சர்க்கரையை கலந்து 9 அரச மரத்துக்கு போடணும். போட்டு பாருங்க, பூம் ஹெவி பூம் கிடைக்கும். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சொல்லிட்டேன். 1000 பேர் சொல்லி 1000 பேருமே பெரியான வேலையில் இருக்காங்க. அந்த ஆண்டு வறுமையில் இருந்தவங்களும் இருக்கிறாங்க. நான் சில ரகசியம் காப்பாற்றவங்க வேண்டி வாயோட உணர அமைச்சிருக்கேன். நிறைய சொல்லலாம், சில ரகசியங்கள்லாம் சொல்லக்கூடாது வெளியே. பிற ரகசியத்தை காப்பாற்ற நான் கடமை பண்றேன். எங்கிட்ட எவ்வளவு பேர் நிறைய சொல்றாங்க, அதை காப்பாற்றி சத்தியம். அதுக்காக வேண்டி சொல்லாம இருக்கேன், இல்லை சொல்லுவேன். 1000 பேர் நிறைய பேர் அன்றாடத்துக்கு வழி இல்லாம போய் திருவண்ணாமலை பிச்சை எடுக்க வச்சு கூட வாங்கி கொடுத்துருக்கேன். நான் நிறைய பரிகாரம் சொல்லுவேன். திருவண்ணாமலை போய் பிச்சை எடு அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஒரு நாள் எடுத்தோன்னா 2ஆம் நாள் அவன் கர்மம் விலகிடும், வேலை கிடைச்சிடும், ஜிகு ஜிகுன்னு வந்துடுவான். நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுதான் என்னோட வெற்றிக்கு காரணம். இன்னைக்கு நான் இவ்வளவு தலை நிமிந்து நடக்கிற காரணமே எந்த விதமாக இல்லாம டகான்னு சொல்லிடுவேன். நீ நல்லா வான்னு சொல்லுவேன். நீ எல்லா வாழ்ந்தவர் நினைச்சுப்பாரு. ஆனா யாரும் நினைக்கிறதில்லை, அது வேற விஷயம். அதை நான் சொல்லிடுவேன். அதுதான் என் வெற்றி காரணம். கணக்கு வழக்கெல்லாம் சொல்லிடுவேன். காசை பார்க்க மாட்டேன். கேட்கிறானா, இந்தா எடுத்துட்டு போ சாமி, காசே இல்லை சாமி, நல்லா வந்தா கொடு. லட்சம் சம்பாதிக்கணும் போவேன், திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். எங்கிட்ட பார்க்கும்போது காசு இல்லை சாமின்னு சொன்னவன், சரி இந்த பண்ணுப்பா நல்லா வந்தாலும் கொடுப்பான்னு அனுப்பிச்சு விட்டுருவேன். நீங்க அவன் லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அதனால நான் மாறி போகல. உலகம் நடப்பு அப்படி இருக்கு. நான் எப்படி மாற முடியும்? நான் சொல்லதானே முடியும். சந்தோஷம், இது போதும் எனக்கு. நல்லா போய் ஒரு பக்கம் போக ஒரு பக்கம் வரும். எல்லா பக்கமும் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. தெய்வம் அவன் கொடுக்கணும். அவன் கொடுத்தா யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுத்தா யாரும் கொடுக்க முடியாது. அதனால அதுல நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதனால கவலைப்படுறேன்.